ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் தான். பட் என்னென்னா முடியும் போது அந்த ஓப்பனிங் ஃபேஸை வந்து மார்க்கெட் வந்து பிடிக்காமல் அப்படியே விட்டுருச்சு. கடகன் முடியும் போது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நிஃப்டி வந்து 25,891 லெவலில் முடிஞ்சது. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 22 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் முடிஞ்சது. அதே முடியும் போது கூட பார்த்திங்கன்னா 25,891 க்ளோஸ் ஆச்சு. ஸோ முடியும் போது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 22 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சது. ஆக்சுவலாக இன்றைய மார்க்கெட்டுக்கு நான் இன்றைக்கி காலைல தான் வீடியோ போட்டிருந்தேன். மேக்ஸிமம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல வந்து என்னென்னா, அன்றைக்கி காலைல கூட சொன்னேன் 26,000 வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதை பிரேக் ஆச்சுன்னா 26,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 26,057 போயிட்டு கீழே கொஞ்சம் இறங்குச்சு. 25,980 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டான ஹையான 26,104 லெவல் வரைக்கும் போச்சு. ஸோ எக்ஸாக்டாக இந்த 26,000 ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பண்ணியிருக்கலாம். பட் எக்ஸாக்டாக எந்த இடத்துல எடுத்தீங்கன்னு தான் தெரியல. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த ஏரியாங்க எக்ஸாக்டாக இறங்கி இது வரைக்கும் இறங்கிட்டு அதே வேகத்தில் திருப்பி மேலே ஏறிச்சு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹையான 26,104 வரைக்கும் ஒரு அப்சைட் போச்சு. ஸோ அதுதான் எக்ஸாக்டாக நான் நல்லா நீங்கள் திருப்பி கூட வீடியோ பாருங்கள். 26,000 ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் அந்த 26,000 ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 26,000 வந்து சப்போர்ட்டாக ஆகிடும். அதை நீங்கள் சப்போர்ட்டாக வச்சுட்டு கூட நீங்கள் அப்சைட் மூவுக்கு ஒரு இது எடுத்துருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படின்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள் நான் போட்ட வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஏற்றம், மார்னிங் ஃபுல்லாக ஒரு ஏற்றத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து எவ்வளோ ஏற்றம் இருந்ததோ அதை அப்படியே எரேஸ் பண்ணி முடியும் போது நேற்று என்ன க்ளோஸ், அதாவது நேற்றுன்றது தீபாவளி அன்றைக்கி என்ன க்ளோஸ் தீபாவளின்னு சொல்லாமல் செவ்வாய்க்கிழமை வந்து என்ன க்ளோஸ் கொடுத்துருந்ததோ அதே மாதிரி அதோட ஒரு 22 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்த்தா நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நேற்று மார்க்கெட், அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்து என்ன ரெசிஸ்டன்ட் 1 கொடுத்துருந்தோனோ அதே தான் வந்து நாளைக்கும் வந்து ரெசிஸ்டன்ட் 1 கொடுப்போம். அதாவது 26,000 தான் இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னையோட ஹையான 26,104 105 ரவுண்டாக 26,100 to 110 வந்து நம்மளுக்கு ஃபர்தர் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்ஃப் எடுக்கல, அங்கேருந்து கீழே இறங்க தான் ஆரம்பிக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு, அதாவது நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24/10/25. ஓகேங்களா? ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 26,000 குரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 26,110, அதாவது 100 to 110 வரைக்கும் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அதாவது 25,820 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆகணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினாலும் இதை வந்து பிரேக் ஆகலை. இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகலை. ஸோ அதுக்கு கீழே போயிருந்தால் நம்ம வந்து இன்னும் கீழே இறங்கியிருக்கும். ஸோ அதுக்கு கீழே போகாமல் மேக்ஸிமம் இன்றைக்கி லோவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,862 வரைக்கும் தான் போச்சு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம சப்போர்ட்டுன்னு பார்க்கும் பட்சத்தில் 25,820 க்ரூஷியல் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,670 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,820 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் 25,670 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 26,000 உங்களுக்கு குரூஷியலாக இருக்கும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,891 முடிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 25,820 வந்து குரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.